ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி சண்டே வீக்கெண்டு நம்ம ரைடு வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாக போகலை. கம்மிங் வீக்கில் வந்து நம்ம ரைட் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். தான் இந்த வீக் வந்து ரைட் போகலான்ற பிளானு. ஸோ அப்படியே சிசிடி போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்களாம்மா. சரி, அப்படியே அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு மேபி சூப்பர் பைக்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆல்சோ இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட சண்டே ரைடு நான் ஸ்டாப் பண்ணலான்ற பிளான். ஸ்டாப்னால் வந்து கம்ப்ளீட் ஸ்டாப் கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஜாப் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். என் கூட இருந்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு வந்து பழைய பிளேஸ்லேயே நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்த இடத்துலேயே வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க மறுபடியும். சரி, ஓகே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கும் ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ கம்மிங் வீக்கில் மேபி மண்டே டு நான் ஜாயின் பண்ணிடுவேன் நான் ஜாபில். அப்படி ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து சண்டேஸில் வந்து டைம் கிடைக்கிறது ரொம்பவே ரேராக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி வீடியோஸ் இல்லைனாலும் கண்டிப்பாக வீக்லி 2 நான் வந்து ஒரு நல்ல வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண பார்ப்பேன். அபவுட் ரைடிங் அண்ட் பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறதுக்கான முயற்சி எடுக்கிறேன். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஹைவே ரீச் ஆயிடுவோம். அண்ட் தென் இந்த விலாக் வந்து நான் அப்படியே ஹைவேல கண்டினியூ பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே. இன்றைக்கி என்னென்ன சூப்பர் பைக்ஸ் வருதுனோ நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க மோட்டோ விலாகிங்க நாம் வந்து இப்போது ஹைவேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காய்ஸ், நம்ம ஹைவே ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வந்து சிட்டுக்குருவி மாதிரி பறந்து போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டேஸில் எப்பவுமே ரோடு ரொம்ப காலியாக இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். சண்டேஸ்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். பட் இன்றைக்கி ரொம்பவே பிஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குதுங்க. எங்கள் ஹைவே சென்னை பெங்களூர் ஹைவே சண்டேஸில் இவ்வளோ ரஷ்ஷாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா எப்பயாச்சும் அந்த மாதிரி பார்க்க முடியும். அப்படியே நாம் இங்கேருந்து பறக்க ஆரம்பிப்போம். லூஸு மாதிரி வராங்கங்க. இவங்களாம் எந்த தைரியத்தில் தான் ஓட்டுறாங்கன்னே தெரியல. நமக்கு பயமாக இருக்குது எங்கேயாச்சும் விட்டுருவோமோன்னு. ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்ம ஒரு வண்டி எடுத்தால் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோன்னோ. பைத்தியங்க லூஸு மாதிரி கட் பண்ணிட்டு வரானுங்க ஹைவேல. ரோட்டில் வேறு அங்கங்கே பேட்சாக வேறு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, அந்த பேட்ச் போட்டுக்கிற இடம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்த இடங்க தான். இப்போ அவங்க பேட்ச் போட்டு விட்டதுனால அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ரோடு அந்த இடத்துல எப்படி நான் ஒரு மாதிரி தூக்கிலாம் போடுங்க. இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை அந்த இடத்துல சால்வு. அண்ட் தென் முக்கியமான விஷயம் இன்றைக்கி சொல்லவே மறந்துட்டு பாருங்க. சீரியஸாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பெட்ரோல் ரேட்டு நியர்லி 8 rupees வரைக்கும் குறைச்சிருக்காங்க. நான் பெட்ரோல் வந்து இன்றைக்கி காலையில் நான் போடலை. என் வண்டிக்கு ஆல்ரெடி இருக்குன்றனால விட்டுட்டேன். ஏன்னா ஷார்ட் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஸ்கூட்டிக்கு நான் காலையில் பெட்ரோல் போட போனேன். சீரியஸாகவே நான் நைட்டே பார்த்தேன். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வேரி ஆகும் இல்லைங்களா பெட்ரோல் ப்ரைஸு. சரி, நம்ம ஏரியாவில் எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தா நியர்லி 8 rupees 10 paise வரையும் குறைச்சிருக்காங்க. 104 rupeesக்கு வந்திருக்கு. ஓகே, சூப்பருங்க. நிஜமாலுமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த 8 rupeesன்றது நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்த்தா சின்னதாக தான் தெரியும். ஆனால் நம்ம டேங்க் ஃபில் பண்ணுறோம் அப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா ஆவரேஜாக இப்போ நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 11 liters வந்து ஃபியூல் டேங்க் வருது. அப்படி நம்ம 8 rupees 10 paise கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நியர்லி ஒரு 89 rupees வருது. நமக்கு 89 to 90 rupees. அப்படி பார்த்தா ஒரு 1 liter பெட்ரோலே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்டாக தான் நம்மளுக்கு வருது. 1 literன்னு ஒரு 800 mlக்கு மேலே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்டாக வருது. நிஜமாலுமே அது ஒரு ஹாப்பியான விஷயங்க. காய்ஸ், நம்ம நியர்லி மாதனூர் கிராஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் அடிச்சே தான் ஓட்டிகிட்ருக்கோம் வண்டியை பாரபட்சம் பார்க்காம. ஏன்னா நமக்கே கொஞ்ச நாள் நியர்லி ஒரு 10 days ஆச்சுங்க. வண்டி 95 தாண்டியே வந்து 10 days மேலே ஆகுது.
சரி நம்ம இந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு ஒரு 10 days நான் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி இப்போ தான் அப்படியே ஸ்ட்ரெச் கொடுக்கலாம், ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஏறி மிரிச்சிட்டேன். வண்டி 145 அது மாதிரிலாம் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். திருவிழா நடக்குதுங்க எங்கள் ஊர்லேயும். எப்போ திருவிழா ஸ்டார்ட்டுன்னு தெரிலங்க. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எங்கள் திருவிழா வந்து ரொம்பவே சூப்பராக செய்வோம், அல்டிமேட்டாக இருக்கும். இனி ஃப்ரெண்ட்ஸ் தென் இப்போது பார்த்தீங்கன்னா நியர்லி கிட்ட வந்துட்டோம். என்னென்ன பைக்ஸ் வந்துங்க தெரியல. ஐ திங்க் அப்பாச்சி 310R, GT 650 ஒன்று வந்திருக்கும். அண்ட் BMW சொல்லிட்டேன். இல்லை BMW 1200 டவுட்டு தான். ZX டெனர் கவசாக்கி, நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த பைக்கை. அது வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. கவசாக்கி நம்ம ராஜ் ப்ரோ வந்துட்டாரான்னு தெரியல, பார்க்கலாம். என்னங்க நிறைய வண்டி தெரியுது. ஐ திங்க் S1000RR அண்ட் பேனிங்கல் இஸ் தேர். ஓ மை காட், ஜிஎஸ்லாம் கூட இருக்குங்க. வேற மாதிரிங்க. ஜிஎஸ் இருக்குது, ஜெலக்டனார், S1000RRலேருந்து எல்லா வண்டியும் இருக்குங்க. வேற மாதிரி ப்ரோ வேற பார்க்குறாரு. என்ன ப்ரோ எல்லாமே ஃபுல் பண்ணிட்டுருக்காங்க ப்ரோ. வேற மாதிரி எல்லா பைக்ஸுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. நான் எவ்வளோ பைக்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸ்லி ஐ எம் கெட் ஷாக். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் அப்படியே அந்த vlogல என்னென்ன பைக்ஸ் இருக்குன்னு நான் அப்படியே பொறுமையாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹே காய்ஸ், ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டோரோ தான் நம்ம நிற்க வச்சிட்டோம். டோரோ நின்றுட்டுருக்குறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் டோரோ வேறு நான் கழுவியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு இப்படி சேஞ்சஸ் இருக்குது டோரோவில். நம்ம ராஜ் ப்ரோ என்ன கண்டே பிடிக்கல அந்த சேஞ்சஸ் என்னன்னுட்டு. அவர் கண்டுபிடி நம்ம அதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம vlog பண்ணலாம். ஆல்சோ ராஜ் ப்ரோட என்எஸ் நிற்கிது. அடுத்து GT 650 ராயல் என்ஃபீல்டு. அடுத்து 310R அப்பாச்சோட 310R நிற்கிது. 2 310R இருக்குது. அண்ட் C800 நம்ம சரவணனாவோட பைக்கு சூப்பரான்ட்டு இருக்குது. இதோட த்ராட்டல் சவுண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க கொஞ்ச நேரத்தில். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ரொம்ப பிடிச்ச பைக், எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச பைக் தான் S1000RR இருக்கு. S1000RR அண்ட் டுக்காட்டி 959 பேனிங்கல் 959 இருக்குது. 10R ZX 10R கவசாக்கி சூப்பரான் இருக்குது. நம்ம மதுவண்ணாவுடைய 1200R இருக்குது. இப்போ ரீசெண்டாக எடுத்தார். இது ஒரு பாக்ஸர் இன்ஜின் பைக், சூப்பராக இருக்கும். ஆல்சோ இன்னொரு பாக்ஸர் இன்ஜின் GS. சீரியஸாகவே GS எல்லாமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் GS எல்லாமே. ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய பல்கான பைக்னால் அது கண்டிப்பாக GS மட்டும்தான் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச சூப்பர் பைக்கில் பெரிய பல்கான பைக்னால் அது இதுதாங்க. சூப்பராக இருப்பாங்க. SP எடிஷன் வேறு, ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி இது. அண்டு இந்த சீமராஜா படத்தில் சொல்கிற மாதிரி பேர் புகழ் எது இருந்தாலும் அந்த ராஜாங்கன்ற பட்டம் மட்டும் வாங்க முடியாது சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு ராஜா தாங்க. என்றைக்குமே இவர் தான் ராஜா. ஹார்லி டேவிட்சன், நம்ம GS 1200R கவசாக்கி எல்லா வண்டியும் சூப்பராக இருக்குது. நம்ம ராஜ்ரோ அங்கே பாருங்க, அங்கே ஒரு GSம் பிச்சுக்கிட்டு போகுது. ஒரு பயம் வந்துட்டுருக்கிறாரு. ஓகே நம்ம அடுத்த வச்சு தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். ஷூட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போவோம். வண்டி இப்போ கிளம்பிருச்சு. GS 10R டுக்காட்டி எல்லோரும் அப்படியே கிளம்புறாங்க. ஆமாம், எல்லா வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயின் வேறு வருதுங்க. கண்டினியூ வீடியோ போட முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. நம்ம C800 அப்போ 310R எல்லாம் கிளம்புது.
பாருங்க வந்துட்டாங்க. எல்லா பைக்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆசம். ஓகே, விளாக் இதோட முடிச்சுக்க பார்க்கலாம் இருங்க. ஏன்னா மழை வந்துட்டுருக்கு, விளாக் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த விளாகை நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் நான் வந்து பார்ட் 2ல் வந்து இன்னொரு வீடியோஸை நான் போட பார்க்குறேன். BMW இருக்குது, நான் முடிஞ்ச த்ராட்டில் சவுண்டு கொடுக்க பார்க்கலாம் அதில்.